வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாரம் நடந்த ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ். இந்த வாரம் வந்து ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணி வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சவுத் இந்தியாவுக்கு மட்டும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா இந்த இண்டஸ்ட்ரீஸில் மட்டும் நாமினேஷன்ஸ் ஆல்ரெடி எப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதில் வின்னர்ஸ்க்கு மட்டும் இந்த வாரம் வந்து அவார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஈவெண்ட்டெல்லாம் வச்சு. அதில் நாமினிஸ் எந்தெந்த நாமினிஸ் இருக்காங்க, யார் யார் வந்து அவார்டு வாங்கியிருக்காங்கன்றதை இந்த வீடியோவில் பார்த்து நம்ம பங்குக்கு இதில் நம்ம என்ன சொல்ல முடியுமோ, நம்ம ஒப்பீனியன் என்னமோ அதையும் நம்ம இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த லாங்குவேஜில் பார்க்கலாம்? சரி, தமிழ்லேயே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதன்படி தமிழில் பெஸ்ட்டு ஃபிலிம்க்கு நாமினிஸ் வந்து லப்பர் பந்து, மகாராஜா, மெய்யழகன், வாழை, அப்புறம் இன்னொரு படம் என்னன்னு தெரியுமா, கொட்டுக்காளி, அமரன். இது எல்லாத்துலேயும் வின்னர் வந்து எல்லா படத்துக்கும் சேர்த்து வின்னர் வந்து அமரன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் பர்சனலாக எனக்கு மகாராஜா, மெய்யழகன், மகாராஜா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அமரன் கம்பேர் பண்ணால் எனக்கு லப்பர் பந்து, மகாராஜா, மெய்யழகன் எல்லாமே ஓகே. மகாராஜா ஒர்த்தாக இருந்தது. சரி, அடுத்து பெஸ்ட் டைரக்டர் கேட்டகரியில் வின்னர் வந்து ராஜ்குமார். நாமினிஸ்லாம் வந்து பிரேம்குமார் மெய்யழகன், மாரி செல்வராஜ் வாழை, நித்திலன் மகாராஜா, பாரஞ்சித் தங்கலான் கூட விட்டுலாம். தெரிஞ்சு நித்திலன் இதுலேயும் வந்து எனக்கு நித்திலன் தான் கண்ணில் தென்படுறாரு. ஆனால் இதுலேயும் வந்து வின்னர் வந்து ராஜ்குமார் பெரியசாமி. அமரன் பெஸ்ட் டைரக்டர் கேட்டகரியில் இப்போவே 2 அவார்டு வாங்கிடுச்சு அமரன். அடுத்து பெஸ்ட் ஆக்டர் இன் லீடிங் ரோல் மேல், இதில் வின்னரும் சிவகார்த்தியன் தான். பார்த்தா அரவிந்த் சாமி மெய்யழகனில் வந்து அவர் தான் வந்து லீட் ஆக்டராக வந்து இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. பட் ஓகே. அட்டகத்தி தினேஷ் லப்பர் பந்துக்கு, அப்புறம் கேப்டன் மில்லர் தனுஷ், அப்புறம் சூரி கருடன். இது ஆக்சுவலாக வந்து இந்த நாமினேஷன்ஸில் இதிலலாம் வந்து போன வருஷம் 2025 வந்ததுன்னு தேட வேணாம். இது முழுக்க 2024 ரிலீஸ் ஆன படங்களுக்காக மட்டும்தான் இந்த அவார்ட்ஸ். அதாவது 2026 டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதனால் போன வருஷம் வந்த படங்கள் எதுவுமே இந்த லிஸ்ட்டில் இருக்காது. அதை மைண்டில் நம்ம வச்சுக்கணும். ஏன்னா அப்புறம் போன வருஷம் வந்த ரெட்ரோ டூரிஸ்ட் ஃபேமிலியில் எங்கேன்னு கேட்கக்கூடாது. சரி, டூரிஸ்ட் ஃபேமிலி எங்கேன்னு கேட்கக்கூடாது. அடுத்து பெஸ்ட் ஆக்டர் இன் லீடிங் ரோல் ஃபீமேல் கேட்டகரியில் சாய் பல்லவி தான் அமரனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்போயே பாருங்களேன், 4 அவார்டு வாங்கிட்டாங்க. மொத்தமாக 7-8 கேட்டகரி தான் இருக்கும், அது 4 அவார்டு வாங்கிட்டாங்க. கொட்டுக்காளி, ஆனபென், கீர்த்தி சுரேஷ், ரகுதாத்தாவா, என்னடா அது, அந்தகன், சிம்ரன், ஸ்ரீ கௌரி பிரியா, லவ்வர், அவங்க வந்து அதான் டெபியூட்டில் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த இதுலேயும் வாங்கியிருக்கிறது யாருன்னா சாய் பல்லவி தான். அடுத்து பெஸ்ட் ஆக்டர் இன் சப்போர்ட்டிங்கில் கார்த்தி மெய்யழகன் வாங்கியிருக்காங்க. பரவாயில்ல. அனுராக் கஷ்யப் நெகட்டிவ் ரோல் தான். பட் அகைன் இதில் நெகட்டிவ் ரோலையும் வந்து சப்போர்ட்டிங் ரோலில் தான் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க போல இருக்குது. அனுராக் கஷ்யப், பாபி தியோல், கங்குவாவா, சரி விடுங்க. லப்பர் பந்து காளி வெங்கட் ஓகே தான், லிமிட்டட். அதாவது ப்ளூ ஸ்டார் சாந்தனு பாக்யராஜ். பட் அகைன் இந்த கேட்டகரி எனக்கு பரவாயில்லன்ற மாதிரி இருக்குது. எனக்கு பர்சனலாக இந்த கேட்டகரி ஃபைனாக இருந்துச்சு. ஏன்னா கார்த்தி மெய்யழகன் கொடுத்தது ஒர்த்தாக இருந்துச்சு. சேம் டைம் இதுலேயும் வந்து வின்னர் சாய் பல்லவி அதுக்கு கொடுத்தது. அமரனில் எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் தூக்கி வச்சு படத்தையே வந்து அப்படி கொண்டு போனாங்க. அதனால் அமரனில் கொடுத்தது எனக்கு ஃபைன் தான். அடுத்து பெஸ்ட் ஆக்டர் இன் சப்போர்ட்டிங் ரோல் ஃபீமேல். சப்போர்ட்டிங் ரோல் இது நெகட்டிவ் ரோலாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த மாதிரி இருக்கலாம். இதில் வந்து இவங்க 2 அவார்டு டை பண்ணியிருக்காங்க. 2 அவார்டு கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. பார்வதி இது தங்கலான் படத்துக்கும் சுவாசிகா லப்பர் பந்து சுவாசிகா ரொம்ப பண்ணியிருந்தாங்க. தங்கலானில் வந்து அவங்களுக்கு பார்வதிக்கு லிமிட்டெட் ஸ்க்ரீன் இருந்தாலும் சுவாசிகா லப்பர் பந்தை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. துஸ்ஸரா விஜயன், ராயனா, நிக்கிலா விமல், வாழை. சத்தியமாக இதில் கொடுத்துருவே கூடாது இந்த காலத்துலேயும். அந்தகன், பிரியா ஆனந்த். என்னப்பா அது ஆக்ட்ரஸ்க்கெல்லாம் வந்து சப்போர்ட்டிங் ரோலில் போடுறவங்க மெயினில் போட்டிருக்காங்க, மெயினில் போடுறாங்க சப்போர்ட்டிங் ரோலில் என்னமோ ஒன்று. அடுத்து பெஸ்ட் மியூசிக் ஆல்பம் அமரன், ஏதோ 5ஆவதுன்னு நினைக்கிறேன். அமரன் தான் பெஸ்ட் வின்னர். ஜிவி பிரகாஷ்குமார், ராயன், ஏஆர் ரஹ்மான், அது ஒரு பாட்டில் வச்சு கொடுக்க முடியாது. அடுத்து அனிருத் ரவிச்சந்தர், வேட்டையன், சந்தோஷ் நாராயணன், வாழை, ஷியான் ரோல்டன், லப்பர் பந்து. சரி, ஓகே, ஃபைன். அகைன் அமரனுக்கு தான் வேறு வழியில் கொடுத்து தான் ஆகணும். அப்புறம் அடுத்து பெஸ்ட் லிரிக்ஸ் யாரோ இவன் யாரவன் மெய்யழகன் படத்தில் அந்த பாட்டுக்கு கொடுத்துருக்காங்க உமாதேவிக்கு. பெஸ்ட் லிரிக்ஸ் ஹே மின்னலே, கார்த்திக் நேத்தா நல்லா எழுதுவார். மோகன்ராஜன், ஆசை வரவே, லப்பர் பந்து, அந்த பாட்டு நல்லா இருக்குமே. அப்புறம் உயிரே, அமரனில் பாருங்களேன் 2 பாட்டு வந்திருக்கு இதில். பரவாயில்ல. இதில் வந்து மெய்யழகன் படத்துக்காக யாரோ இவன் அந்த இதுக்காக வாங்கியிருக்காங்க. அடுத்து பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் வின்னர் ஹரிச்சரன், மின்னலே, கரெக்ட் தான். வெண்ணிலவு சாரல், அமரன். பிரதீப்குமார், சில்லாஞ்சேரிக்கே நல்லாயிருக்கும். சஞ்சய் சுப்ரம், மனசில் விடுதலை, மனசில் பாட்டு.
தாயே தாயே மகாராஜா சித்ரீராம். ஆனால் வின்னர் வந்து ஹரிச்சரன் ஏமின்னலே பாட்டுக்கு. அடுத்து பிளேபேக் சிங்கர் ஃபீமேலுக்கு ஸ்வேதா மோகன் ஏமின்னன். பாருங்களேன், ஒரே பாட்டுக்கு 2 பேரும் வாங்கிட்டாங்க. வேறு மனசில் பாட்டு இதே திரும்பவும் விடுதலை டு தி வாழை தென்கிழக்கு பாட்டு. அப்புறம் ஒரு ராயனுக்கு சக்தி ஸ்ரீ கோபாலன் தேன் சுடரே ஓகே நல்லா தானே இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சுது. இவ்வளோ தான் கேட்டகரி. ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸில் நம்ம ஊரில் கொடுக்குற மாதிரி ஒரு படத்தில் வேலை செய்கிற அத்தனை பேருக்கும் அவார்டு கொடுக்குறதோ இல்லை வந்தவங்களுக்கெல்லாம் அவார்டு கொடுக்குறது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஊரில் இந்த பிஎன்வர்ட்ஸ் கேட்டகரியில் க்ரியேட் பண்ணுவாங்க பாருங்கள். வந்தவங்களுக்கு அவார்டு கொடுக்கணுன்ட்டு ஏதோ ஒன்று சம்மந்தமே இல்லாமல் ஒரு கேட்டகரி க்ரியேட் பண்ணி கொடுப்பானுங்க. அந்த அளவுக்குலாம் இல்லை, இவங்க எப்போவும் இதே ஒரு கேட்டகரி தான். அப்போ மற்றவங்களுக்குலாம் இவங்க எப்போ கொடுப்பாங்க? மற்றவங்களாம் டெக்னீஷியன்ஸோ இல்லை ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கோ அவங்களுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த அதுவும் இவங்கெல்லாம் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸை தாண்டி யார் அங்கே வந்து கொஞ்சம் ஃபேமஸ் அந்த ஒரு விஷயத்தை வச்சும் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் கமர்ஷியலாகவும். எனக்கு தெரிஞ்சு நித்திலனுக்கெல்லாம் கொடுக்காத இந்த அவார்டை நான் வந்து புறக்கணிக்கிறேன். விகடனில் கூட கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது இந்த அவார்ட்ஸை வந்து நான் வந்து நம்ம தமிழ்நாட்டு அவார்ட் கம்பேர் பண்ணால், ஐ மீன் அந்த கவர்மெண்ட் அவார்டு இப்போ ரீசெண்டாக கொடுத்தாங்கல்ல, குழந்தைங்களிலேருந்து எத்தனை இந்த என்னமோ ஒரு படம் ஏதோ ஒரு சண்டைன்னு இந்த விமல் படம் ஒரு ரிலீஸ் ஆகாத ஒரு படத்துக்கு ஒன்று கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி எந்த இதுவும் பண்ணாமல் டீசெண்டாக இவங்க ஒரு 8-7 கேட்டகரி வச்சு எல்லாமே இவங்க செலக்ட் பண்ண எல்லாமே ஒரு பெஸ்ட்டு படமாக தான் இருந்துச்சு. எனக்கு நித்திலனுக்கு கிடைக்காததுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அப்புறம் லப்பர் பந்துக்கு ஒரே ஒரு அவார்டு தான், பரவாயில்ல, ஓகே சரி. இது நம்ம ஊர் சைடு, இது நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான். இதில் நாம் மற்ற லாங்குவேஜில் பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது நீங்கள் படம் பார்க்கலாம், இல்லை நல்ல படமாக இருந்தால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம போக போகிற குரூப் மலையாளம் படம்லாம் கொஞ்சம் அந்த வருஷம் ரொம்ப நல்லா வந்தது. ஏன்னா அந்த வருஷம் தான் மஞ்சுமேல் பாய்ஸ் பிரேமலூர்லாம் வந்திருந்தது. அதுலேயே பார்க்கலாம். முதல் கம்ப்ளீட் வின்னர் லிஸ்ட்டாக யார் இப்போ வின்னர் லிஸ்ட்டாக கேட்டேன், நாமினேஷன் தானே கேட்டேன். மலையாளம் பெஸ்ட் ஆடு ஜீவிதம் அந்த வருஷம் தான் 2024 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் வின்னர் வந்து பெஸ்ட் ஃபிலிம்க்கு மஞ்சுமேல். பாருங்களேன், இந்த லிஸ்ட்டு மட்டும் பாருங்களேன். மஞ்சுமேல் பாய்ஸ், ஆடு ஜீவிதம், ஆட்டம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில, ட்ரை பண்ணி பாருங்கள். ஆவேசம், எனக்கு பர்சனலாக ஆவேசம் ரொம்ப பிடிக்கும். பிரம்மயுகம் பாருங்களா, 5 படமும் தரமான படத்தை தான் வச்சுருக்கேங்க. கன்ஃபியூஷனாக ஆகும் யார் கொடுக்குறது. ஏன்னா மஞ்சுமேல் பெஸ்ட்டு ஃபிலிம்லாம் எடுத்துக்க மாட்டேன். ஓகே நல்ல படம் தானே, எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஃபிலிம்னா பிரம்மயுகம். நீங்கள் இன்கேஸ் பார்க்கலன்னா உட்காந்து நல்லா நைட் டைமில் உட்காந்து நல்லா ஒரு டிடிஎஸ் ஹோம் தேட்டரில் வச்சு பாருங்கள், மறந்துடுவீங்க மம்முட்டியோட பர்ஃபார்மன்ஸ்க்கு. அடுத்து பெஸ்ட் டேரக்டர் பார்த்தீங்களா, ராகுல் சதாசிவம் பிரம்மயுகத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆட்டம், பிளஸ்ஸி, ஆடு ஜீவிதம், சிதம்பரம், மஞ்சுமேல் பாய்ஸ், இவனுக்கு மொத்தமாகவே 5-6 படங்களே எடுத்து வச்சு கொடுத்துட்ருக்காங்க. போல படம் எவ்வளோ ரிலீஸ் ஆகுது உள்ளளுக்கு, அது பார்த்துருப்பீங்களான்னு தெரில. ஊர்வசி நடிச்சிருப்பாங்க. அடுத்த கேட்டகரி பெஸ்ட் ஆக்டர் இன் லீடிங் ரோல். பாருங்கள், மம்முட்டி பிரம்மயுகம் பார்த்தீங்களா கிடச்சிருக்கு. அவர் தான் டிசர்வ். ஆசிஃப் அலி கிஷ்கிந்தா காண்டம், பேசில் ஜோசப் சூக்ஷ்மதர்ஷினி, ஃபகத் வாசில் ஆவேசம், அடுத்து பிருத்திவிராஜ் ஆடு ஜீவிதம். எல்லாமே ப்ராமினென்ட், நல்ல ஒரு ரோலில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது. ஆனால் வேறு வழியே இல்லை, மம்முட்டிக்கு தான் கொடுத்தாகணும், ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் அப்படி. அடுத்து உள்ளளுக்கு பாருங்கள், உள்ளளுக்கு ஊர்வசிக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த படத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சரி, இதில் கேட்டகரி பார்த்தா பிரபையே நினச்சதெல்லாம் திவ்யா பிரபா. இந்த படம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில, அது கொஞ்சம் அவார்ட் படம். ஆனால் எனக்கு பெருசாக இது ஒர்க் அவுட் ஆகலை. அந்த படம் எனக்கு எதுவும் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. பிரேமலும் அமிதாப் பைஜு, நசரியா சூக்ஷ்மதர்ஷினி, பரவாயில்ல. இதில் கொஞ்சம் ஓரளவு கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஊர்வசி கொடுத்தது கரெக்ட் தான். அடுத்து பெஸ்ட் ஆக்டர்னு சப்போர்ட்டிங் ரோல் விஜயராகவன் கிஷ்கிந்தா காண்டம். எனக்கு பர்சனலாக அவர் அந்த படத்தில் அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எனக்கு எதுவும் தென்படலை. வாழை படத்தில் ஜெகதீஷ் சூப்பராக பண்ணியிருந்தார். ஆடு ஜீவிதம் கேஆர் கோகுலியார்னா அந்த கூட ஒன்று திருப்பார், நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆடு ஜீவிதம், அர்ஜுன் அசோகன் பிரம்மயுகம் கேட்டகரி, அப்புறம் போகன் வில்லா குஞ்சாகோபன். எனக்கு தெரிஞ்ச அர்ஜுன் அசோகனும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார், ஜெகதீஷ் நல்லா பண்ணியிருந்தார். விஜயராகவன் ஓகே, அந்த படத்தில் அவர் தான் மெயினான ஆளாக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸு ஓகே தான். சரி, அவர் கொடுத்தது இந்த வயசில் அது நாம் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது. அடுத்து பெஸ்ட் ஆக்டர் இன் சப்போர்ட்டிங் ரோல் ஹர் லிஜமல் ஜோஸ், அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அபிநயா பணி, நீங்கள் இந்த அபிநயா நாடார்கள் படத்தை வந்திருப்பாங்க தெரியும்ல, அது அவங்க தான். அப்புறம் பாலமுரளி கிஷ்கிந்தா காண்டம், அதெல்லாம் ஒன்றும் பண்ண கிடையாது இவங்க. அடுத்து பூஜா மோகன்ராஜ் ஆவேசம். இவங்க ஆக்சுவலி யார் இந்த படத்தில் எந்த சீனில் வருவாங்க? ஓ, எது இந்த செகண்ட் ஹாஃபில் போயிட்டு இந்த கேம் ஆடுற சீனில் வர்றதுனால ஒரு கேட்டகரி கொடுத்து. ஏன் அந்த என்ன இது அந்த வருஷம் ஒரு 6-7 படங்களை வச்சுமே இவங்க சுற்றி இந்த ஜட்ஜஸ்லாம் உட்காந்து 10 படத்துக்கு மேலே பார்க்க மாட்டாங்க போல இருக்க. சுரபி, ஏஆர்எம்,
ஏஆர்எம் படம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அது ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். அடுத்து பாருங்களேன், பெஸ்ட் மியூசிக் ஆல்பம் சுஷின் ஷியாம். ஆனால் ஆவேசம் தான் கொடுத்துருக்கேன். ஆவேசம் பாட்டு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வருஷங்களுக்கு சேஷம் பாட்டும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். ஏஆர் ரஹ்மான் ஆடு ஜீவிதம் பாருங்களேன், அங்கேயே ஒரு போய் நாமினேட் ஆயிருக்காரு. அடுத்து சூஷ்ம தர்ஷினி கிறிஸ்டோபர் கெவின், கரெக்ட் தான். இதில் கூட ஆவேசம் பாட்டு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பெஸ்ட் லிரிக்ஸு பெரியோனே பாட்டு தான் வின்னர், அதான் இந்த ஆடு ஜீவிதம் படத்தில் வர்றது. அடுத்து அங்குவான கோணில் ஏரம், இந்த பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ஏரம் படத்தில், ஏரம் படம் நீங்கள் இந்த படத்தில் இந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், கேட்டு பாருங்கள். வைக்கம் லட்சுமி பாடியிருப்பாங்க. அடுத்து மலைக்கோட்டை வாலிபன், சந்தோஷ் வர்மா ஒரு படம் பாடுவன், வருஷங்களுக்கு சேஷம், ஓகே, ஜீவிதங்களே ஓகே. அடுத்து பெஸ்ட்டு பிளேபேக் சிங்கர் பெரியோனே, அதான் அந்த பாட்டை பண்ணவங்க தான். இங்கே வந்து அமர்நாத் இந்த கிளியே பாட்டா ஓகே. மது பாலகிருஷ்ணன் ஒரு பாடுவன், அப்புறம் ஓமனே விஜயஸ்தர் ஆடு ஜீவிதன், அதுவும் மிஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா. ஏறாம் பாட்டு அங்குவான கோணில், இந்த பாட்டும் நீங்கள் கேட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாட்டு. இதுக்கப்புறம் இந்த கேட்டகரியில் வேறு பாட்டில் நமக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது இந்த லாங்குவேஜில், அதனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பாட்டுக்கே கொடுத்ததுனால மலையாளம் ஓரளவுக்கு டீசெண்டாக பாட்டு கொடுத்துருக்காங்க. மம்மட்டி அவார்டு வின் பண்ணதில், பிரம்மயுகத்தை வின் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்து நம்ம போக போகிறது தெலுங்கில் தான் விட்டு மிரட்டி விட்டுருப்பாங்களா அவார்டெல்லாம். முதல்ல புஷ்பா தூக்கிட்டு வந்துட்டாங்க பார்த்தீங்களா. ஆனால் இந்த வருஷம் பாருங்களேன், ஹனுமன் அதெல்லாம் ரொம்ப அநியாயமாடி எனக்கு பர்சனலாக பெருசாலாம் ஒர்க் அவுட் ஆகல, டீசெண்டான படம் தான். கல்கேடி அதுவும் ஓகேஸ் தான், கிளைமேக்ஸ் வச்சு ஓகேன்னு சொல்லலாம். லக்கி பாஸ்கர் கொடுத்துருக்கலாங்க. 35 சின்ன கதை, இந்த படம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இன்கேஸ் பார்க்கலன்னா. எனக்கு தெரிஞ்சு லக்கி பாஸ்கர் பெஸ்ட் ஃபிலிமாக கொடுத்துருக்கலாம். இந்த புஷ்பாவை தான் தூக்கிட்டு வந்து கொடுப்பாங்கன்னு தெரியும். பாருங்கள், பெஸ்ட் டேரக்டரும் புஷ்பா தான், சுகுமார். வேற என்ன, கல்கி இருக்குது, நாகாஸ்வின், சின்ன கதை. பார்த்தீங்களா, இவங்க மிஞ்சி போனால் அந்த ஒரு படம் பெஸ்ட்டு படம், அந்த ஒரு 10 படம் பார்க்குறானுங்கன்னா அதில் 5 படத்தை மட்டும் தூக்கிட்டு, அதாவது இங்கே ஃபேமஸாக படங்கள் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடும்ல, அதை மட்டும் பார்த்துட்டு வந்து இவங்க ஃபிலிம் பேர் கொடுத்தா அது அந்த லட்சணத்தில் தான் இருக்கும். அப்புறம் வெங்கட் பாருங்களேன், மேலே வந்ததே தான் கீழேயும் அதே லிஸ்ட்டு. இங்கே பார்த்துங்க, அதே இவங்க அந்த அமரன் கிங் எப்படி ஃபாலோ வச்சு அதே தான். தெரிஞ்சு துல்கர் சல்மான் லீடிங் ரோல் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். தேவாரா ஜூனியர் என்டிஆர் கொடுத்துக்கலாம். சரிப்போத சனிவாரம், நானி கேட்டகரி நல்லா இருக்குது. சித்து ஜோனியில் டில்லு ஸ்கொயர் ஆவரேஜ் படம் தான். அல்லு அர்ஜுனுக்கு ஓகே, அந்த படத்தில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் என்ன எல்லாத்தையும் தூக்கி கொடுக்காததுக்கு லக்கி பாஸ்கருக்கு 2 கொடுத்துருக்கலாம். வின்னர் நிவர்த்தி தாமஸ், அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ஹீரோயின் பேஸ்டு படம் தான் அந்த படமே, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டில்லு ஸ்கொயர், அனுபமா, ஆஷ்கா ரகான், நாசாமி ரங்கா, அதெல்லாம் என்ன படம், அதெல்லாம் அதை தூக்கிட்டு வந்து கொடுத்துருக்கானுங்க. பிரியங்கா மோகன் சரிப்பா பிரியங்கா மோகனுக்கு அவார்டு கொடுக்காதனால வன்மையாக கண்டிக்கிறேன். அடுத்து அமிதாப் பச்சன், கல்கி கரெக்டு தான். ஃபகத் ஃபாசில், புஷ்பா 2 சத்யா, மதுவடலாரா 2 ஒரு படம் இருக்குது, தெலுங்கு படம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப காமெடியாக இருக்கும். எச்.ஏ. சூர்யா, சரிப்போத சனிவாரம், வில்லனுக்கு அவருக்கும் கொடுத்து நல்லா தான் பண்ணியிருந்தார். வின்னர் கேங்ஸ் ஆஃப் கோதாவரி, வின்னர் அஞ்சலி, சப்போர்ட்டிங். இதில் மதுவடலாரா எனக்கு அந்த படம் கொஞ்சம் ஒரு காமெடி நல்லா இருந்துச்சு. அப்புறம் மற்ற படம்லாம் எல்லாம் ஆவரேஜ் தான். மெக்கானிக் ராக்கிலாம் ரொம்பவும் சுமாரான படம். அடுத்து தேவி ஸ்ரீ பிரசாத், புஷ்பா 2க்கு. அனிருத் ரவிச்சந்தர், தேவரா பார்ட் 1. அப்புறம் லக்கி பாஸ்கர், ஜி பிரகாஷ் குமார் கிடச்சிருந்தா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. லக்கி பாஸ்கர் பாட்டு நல்லா தான் இருக்கும், அதுவும் விட்டுருச்சு. அப்புறம் பெஸ்ட்டு லிரிக்ஸு எந்த பாட்டுக்கு, சுட்டாமல்லி, அந்த தேவார பாட்டு, அந்த இதுக்கு பாருங்கள். இவர் தான்ப்பா எழுதியிருக்காரு, மொத்தம் எல்லா இதுலேயும் இவர் தான்ப்பா நாமினேட் ஆகியிருக்காரு. பாருங்களேன், குறிச்சி மரத்தைப்பட்டி அந்த சாங்கு அதுதான், அந்த பாட்டுக்கு தான் வந்து பிளேபேக் சிங்கர் அவர் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு, ஸ்ரீகிருஷ்ணா அவங்க. இவர் வந்து ஃபியர் சாங் அனிருத் நாமினேட் ஆகிருக்காரு. சுட்டமல் சூசை நுவானுவா அர்ஜித் சிங்கில் இருக்கார் பாருங்கள். கோவாரமல்லி ஓகே. வின்னர் வந்து சுட்டமல்லி பாட்டுக்கு தான், சில்பராவ் நல்லாயிருக்கும் அந்த பாட்டு, இவங்க வாய்ஸு. லக்கி பாஸ்கர் டைட்டில் கார்டில் உஷா உத்தப் அவங்க பாடியிருக்காங்களா. ஸ்ரேயா கோஷல், புஷ்பா 2 ஓகே. இது ஃபைன் தான், ஓரளவுக்கு இவங்க புஷ்பாக்கே கொடுத்து தள்ளிட்டாங்க, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. லக்கி பாஸ்கருக்கு கிடச்சிருக்கலாம் ஏதோ ஒரு அவார்டாகுது. நமக்கு இந்த மாதிரி டிசப்பாயிண்ட். லக்கி பாஸ்கர், மகாராஜாலாம் அந்த வருஷம் நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபையான படங்கள், அதுக்கு அவார்டு கிடைக்காதது எனக்கு வருத்தம். சரி, மிச்சம் இருக்கிறது கன்னடா. இதெல்லாம் அநியாயத்துக்கு இவங்க ஊரில் மட்டும் நல்ல படத்தை விட்டு போய் ஹிந்தியில் தான் படம் பார்த்துருப்பாங்க. இந்த படம் நீங்கள் பார்க்கலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சகாகாரி அப்படின்ற ஒரு படம் நல்லாயிருக்கும், ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். பகீரா ஆவரேஜ் படம் தான். பீமாவும் ஓரளவுக்கு ஆவரேஜ் தான். பிளிங்க் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், டைம் ட்ராவல் மாதிரி ஒரு மாதிரி டைம் லூப் மாதிரி ஒரு படம் இருக்கும். நீங்கள் பிளிங்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள், ப்ரைம்லேயே இருக்குது. அதுவும் அடினேலந்து எனக்கு நான் இன்னும் பார்க்கல, அது பார்க்கணும். இதை வச்சு நான் எனக்கு ஒரு 2 படம் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கேன், நான் ட்ரை பண்ணலாம்.
தெரிஞ்சு சகாக்கராரி பிளிங்க் நான் பார்த்துட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு. பீமா இது பகீரா ஆவரேஜ் தான். அப்புறம் ஹடிலென்த் பாரு வின்னர் அவங்க தாங்க வின் பண்ணியிருக்காங்க டேரக்டருக்கு. பீமா வின் பண்ணல, கேரி பெட்டர் பண்ணல, சகாக்கரி அவர் டேரக்டர் இது யாருமே வின் பண்ணல பாருங்களேன். அதே மாதிரி பகீராக்கு பெஸ்ட் ஆக்டர் இங்கே பாருங்களேன், இதெல்லாம் அநியாயமாக அந்த படத்தில் அப்படி ஒன்று ரொம்ப கமர்ஷியலாக கொடுத்த மாதிரி இருக்கு. சரி இதில் மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணால் இதுக்காக கொடுத்துருக்காங்களே. இங்கே பாருங்களேன், பைரதி ரணங்களுக்கு சிவராஜ்குமாருக்கே கொடுக்காம விட்டுருக்காங்க. அடுத்து போலியேஸ்வரு அக்ஷதா அவரா இல்லையா இந்த கேட்டகரி எனக்கு யாரும் அவ்வளோ தெரியும். சைத்ரா வந்து நிறைய படப்பெல்லாம் ரொம்ப நடிக்கிறாங்க. நீங்கள் வந்து ரீசெண்டாக அந்த சசிகுமார் படத்தில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இவர் தாங்க சப்போர்ட்டிங் ரோல். நீங்கள் கன்னடத்தில் படம் ரேண்டமாக எதாவது பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இவர் கண்டிப்பாக அந்த படத்தில் வந்துட்டு போவார். அவர் தான் கோபால் கிருஷ்ண தேஷ்பாண்டே. பிளிங்க் அந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு, கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதில் எல்லா நிறைய இதில் கேட்டகரியாக இருப்பார், அவர் வந்து பண்ணியிருப்பார். பிரியா சாதம் பீமா படத்துக்கு தான் சப்போர்ட்டிங் கொடுத்துருக்காங்க. மற்றவங்க எனக்கு யாரையும் எல்லாம் பெருசாக தெரியாது படம். எனக்கு அவர் மட்டும் தெரியும், நிறைய படத்தில் வருவார். இந்த சப்தசாகர் தேசாயில் கூட வருவார். அடுத்து இதெல்லாம் எனக்கு பெருசாக தெரில. லிரிக்ஸு இந்த படங்கள் பாட்டு எதுவுமே எனக்கு தெரில. வின்னர் ஜெயசங்கரம் ஓகே, வின்னர் ஓகே. இதுதான்ப்பா இந்த வருஷத்தோட வின்னர்ஸ். இதில் உங்களுக்கு எல்லாமே ஓகேவா? இன்கேஸ் இந்த 2024 நிறைய படங்கள்லாம் இன்னும் நல்ல படங்கள் வந்திருக்கும். அதில் ஏதாவது விட்டு போச்சா அப்படிங்கிறது எதாவது எனக்கு தெரிஞ்சு இன்கேஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள், நான் வந்து செக் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதான்.